வணக்கம். இன்றைய பதிவு பார்த்தீங்கன்னா, படுத்துக்கொண்டே முதுகு வலி சரி செய்யக்கூடிய முக்கிய 2 பயிற்சிகளை பார்க்கலாம். இந்த பயிற்சி செய்வதற்கு முன்பாக இதற்குண்டான நன்மைகளை பார்க்கலாம். இதுல செய்யும் பொழுது உங்களுடைய முதுகு வலிக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பயிற்சியா பார்க்கலாம். அதேபோல கேஸ்ட்ரிக் ட்ரபிளுக்கு ரொம்ப நல்லது. மோஷன் ப்ராப்ளத்துக்கு ரொம்ப நல்லது. உங்களுடைய தொடையில் சேருகின்ற கொழுப்பு ஸ்தானத்தை குறைகின்ற ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம். அதேபோல சர்க்கரை வியாதிக்கும் ரொம்ப நல்லது. பெண்களுக்கு கருப்பை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை சீர் செய்யக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம். உங்களுடைய கல்லீரல், மண்ணீரல், பித்தப்பையை ஸ்ட்ரென்தன் ஆகும். அதே போல நுரையீரல் மற்றும் இருதயம் பலப்படுத்தக்கூடிய ஒரு ஆற்றல் உண்டு. தொப்பை நன்றாக குறையக்கூடிய ஒரு நிலை. தைராய்டு கிளாண்டுக்கும் ரொம்ப நல்லது. உங்களுடைய மெமரி பவர் இன்க்ரீஸ் ஆகும். கண்ணுக்கும் ரொம்ப நல்லது. யோகாசன பயிற்சி செய்யும் பொழுது வெறும் தரையில செய்ய வேண்டாம். பெட்ஷீட்டோ, பாயோ, மேட்டோ பயன்படுத்துங்க. பெண்களை பொறுத்த வரைக்கும் மாதவிடாய் காலங்கள்ல இந்த பயிற்சிகள் என்பது செய்ய வேண்டாம். உங்களுக்கு உடல் ரீதியா ஏதாவது பிரச்சனை இருந்தா அருகில் இருக்கக்கூடிய மருத்துவருடைய ஆலோசனை கேட்ட பிறகு பயிற்சிகள் தொடங்குவது என்பது நல்லது. இப்போ பதிவை பார்க்கலாம். இப்ப நம்ம இந்த நிலைக்கு வந்துடுறோம். வந்துட்டு ஒரு காலை மடக்குறோம். ஒரு கால் மடக்கும் பொழுது மூச்சு காத்து இங்க இழுப்போம், இங்க மூச்சு காத்து வெளியில விடுவோம். கால்களை இப்படி கொண்டு வரோம். உங்க கையை இங்க கொண்டு வரும். சாதாரண மூச்சு இதுல செய்யும் பொழுது உங்களுடைய வயிறு பகுதி என்பது நன்றாக அழுத்தக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம். அதே போல ஸ்பைனல் கார்டுக்கும் ஒரு பிரஷர் போகும். ஒரு 25 எண்ணிக்கை 2 சுற்றுகள் செய்யலாம். இப்ப இந்த கால் செய்யறோம். உங்களால எந்த அளவுக்கு அழுத்த முடிகிறதோ அந்த அளவுக்கு அழுத்தினா போதும். எடுத்த உடனே ஸ்ட்ரெயின் பண்ண வேண்டாம். முதுவலிக்கு ரொம்ப நல்லது. இப்போ 2 கால்களையும் கொண்டு வரோம். உங்களுடைய கல்லீரல், மண்ணீரல், பித்தப்பை ஸ்ட்ரென்தன் ஆகும். சர்க்கரை வியாதிக்கும் ரொம்ப நல்லது. வாயு தொல்லைக்கும் ரொம்ப நல்லதுன்னு பார்க்கலாம். மோஷன் ப்ராப்ளத்துக்கும் ரொம்ப நல்லது. ஸ்லோவா டவுன் பண்றோம். இப்போ 2வது சுற்று பார்க்கலாம். இதே போல கொண்டு வரோம். 25 எண்ணிக்கைன்னா 1, 2, 3 இது போல எண்ணிக்கையில 25 எண்ணிக்கை. இப்போ 2 காலையும் சேர்த்து உயர்த்துறோம். இந்த பயிற்சி செய்யும் பொழுது உங்களுடைய வயிறு ஸ்தானம் நன்றாக அழுத்தக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம். ஆரம்ப காலகட்டத்துல இந்த பயிற்சி செய்யும் பொழுது சற்று வலி இருக்கும். அது நீங்க செய்ய செய்ய சரியாயிடும். அப்டமன் ரீஜன்ல வலி இருக்கும். இப்போ 2வது பயிற்சி பார்க்கலாம். கால்களை ஒன்றாக கொண்டு வரோம். இந்த நிலைக்கு கைகளை இங்க வச்சுட்டு ரைஸ் பண்றோம். இப்ப இதுல ரைஸ் பண்ணும்பொழுது இங்க மூச்சு காத்து இப்போ இங்க மூச்சு காத்து வெளியில வரும். அந்த நிலையில சாதாரண ஒரு மூச்சு. காலை உங்களால எந்த அளவுக்கு கொண்டு வர முடியுமோ அந்த அளவுக்கு கொண்டு வரலாம். இதுல செய்யும் பொழுது உங்களுடைய முதுவலிக்கு ரொம்ப நல்லது.
தொடையில் சேருகின்ற கொழுப்பு ஸ்தானம் குறைகிறது. மூட்டுக்கு ரொம்ப நல்லது. பாதத்துக்கும் ரொம்ப நல்லது. மெமரி பவர் இன்க்ரீஸ் ஆகும். ஸ்பைனல் கார்டுக்கு ரொம்ப நல்லது. இடுப்பலி சரி செய்யக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம். முதுவலிக்கும் ரொம்ப நல்லது. இருதயம் மற்றும் நுரையீரல் நன்கு செயல்படக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம். கண் பார்வை தெளிவடையும். மெமரி பவர் இன்க்ரீஸ் ஆகும். ஃபேஸுக்கு ரொம்ப நல்லது. இதுல ஒரு 25 எண்ணிக்கை நம்ம செய்யலாம். 2 சுற்றுகள். ஸ்லோவா டவுன் பண்றோம். நம்ம பார்த்த இந்த பயிற்சியின் பேர் பாத்தீங்கன்னா அர்த்த பவன முத்தாசனம், பவன முத்தாசனம். அதாவது அர்த்த பவன முத்தாசனம் என்பது ஒரு காலை ரைஸ் பண்ணி செய்யறது, மடக்கி செய்யறது. பவன முத்தாசனம் என்பது 2 காலைகளையும் மடக்கி செய்யக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம். இதுல செய்யும் பொழுது, அதாவது அர்த்த பவன முத்தாசனம் என்பது அடி வயிற்றில் சேருகின்ற வாயுகளை சீர் செய்யக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம். 2வது பாத்தீங்கன்னா சேது பந்தாசனம். இது பிரிட்ஜோட ஒரு, அதாவது பாலத்தோடைய ஒரு அமைப்புல இருப்பதனால இதற்கு இந்த பெயர். ஒரு ஆசனம் செய்து முடித்த உடனே அடுத்த ஆசனம் செய்ய வேண்டாம். ஒரு நிமிடமோ இல்ல 2 நிமிடமோ ஓய்வு நிலை எடுத்த பிறகு அடுத்த ஆசனம் நம்ம செய்யலாம். அதே போல நீங்க ஃபார்வர்ட்ல பெண்ட் பண்ணீங்கன்னா பேக்வேர்ட்ல கண்டிப்பா அதுக்கு மாற்று ஆசனம் என்பது செய்யப்பட வேண்டும். இப்ப ஃபார்வர்ட்ல பெண்ட் பண்ணும் பொழுது உங்களுக்கு ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கு, ஐபிபி இருக்கு, ஸ்பைனல் கார்ட்ல ப்ராப்ளம் இருந்தா ஃபார்வர்ட்ல பெண்ட் பண்ணி பயிற்சிகள் என்பது செய்ய வேண்டாம். நம்ம போடக்கூடிய பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க, ஷேர் செய்யுங்க. நன்றி, வணக்கம்.